ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நருட்டோ சீரீஸில் நீங்கள் கவனிக்காத பல மேஜர் மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நருட்டோ சீரீஸில் கதை போகிற போக்கில் போயிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி நீங்கள் தவற விட்ட ஒரு சில முக்கியமான மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனல்லே பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்காம மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மிஸ்டேக் என்னென்னா, ஒபிட்டோ பாறைக்கில் பாதியோட மாட்டிக்கிட்டு இருக்கும்போது மாதரா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றி ஜிட்ஸோட உதவி மூலமாக அவர் வந்து ரெக்கவர் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த டைமில் பர்டிகுலராக ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அவரோட மொத்த பாடியுமே போயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாறை விழுந்த மூஞ்சி வந்து ரைட் சைடு தான். அப்படி பார்க்கும்போது ரைட் சைடில் தான் அவருக்கு வந்து ஃபேஸில் ஸ்கார்ஸ்லாம் இருக்கணும். ஆனால் அவருக்கு லெஃப்ட் சைடு ஃபேஸில் ஸ்கார் இருக்கிற மாதிரி அனிமே டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு அடுத்த ஷாட்லேயே அந்த ஒரு மிஸ்டேக் வந்து அவங்க கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பர்டிகுலராக ஒரு ஷாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து மிஸ்டேக்காக வந்து மாட்டிக்கிச்சு. இது வந்து இந்த ஒரு ஷாட் மட்டும் இல்லை, நருட்டோ ஷிப்புடன் சீரீஸில் நிறைய இடங்கள் அவரோட ரைட் சைடுக்கு பதிலாக லெஃப்ட் சைடு ஹேண்டை வந்து காட்டுறது, லெஃப்ட் சைடு ஃபேஸில் ஸ்கார் காட்டுறதுன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து இவங்க தொடர்ந்து பண்ணி தான் இருந்தாங்க. நம்ம அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிற மேஜர் மிஸ்டேக் என்னென்னா, நருட்டோ 452 எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த ஒரு எபிசோட் ஃபுல்லாகவே வந்து இட்டாச்சியோட ஃப்ளாஷ்பேக்கை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதில் அந்த டைமில் லீஃப் வில்லேஜில் என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருந்தது, இட்டாச்சி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த ஒரு எபிசோட்ஸ்லாம் போயிட்டுருக்கும். அது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் எபிசோடு. அந்த பர்டிகுலர் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டனை காட்டுவாங்க. எப்பயுமே மவுண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹொக்காகேஸோட ஸ்டாச்சு இருக்கும். அது பர்டிகுலர் ஒரு ஷார்ட்டில் ஹொக்காகேஸோட ஸ்டாச்சு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சுனாடே ஃபேஸும் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. இட்டாச்சி சின்ன பையனா இருக்கும்போது சுனாடே ஹொக்காகாவா ஆயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான ஸ்டாச்சுவும் அந்த இடத்துல வந்திருக்காது. அப்படி பார்க்கும்போது இது வந்து மேஜரான ஒரு மிஸ்டேக்காகவே அந்த ஒரு எபிசோட்ல இருந்திருக்கு. ஸோ இட்டாச்சி போனதுக்கு அப்புறம் அவரோட கிளான் மெம்பர்ஸ்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நடந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுனாடே வந்து ஹொக்காகாவா ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஸ்டாச்சுலாம் வருது. அப்படி பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு மேஜரான ஒரு மிஸ்டேக் தான். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற மிஸ்டேக் என்னன்னா, நருட்டோ கிளாசிக் எபிசோடில் பர்டிகுலராக ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு டிஷர்ட் போட்டு போயிட்டு இருப்பான். அவனோட டிஷர்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உச்சியா கிளானோட சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த கதை போயிட்டு இருக்க டைம் படி பார்த்தீங்கன்னா உச்சியா கிளான் மெம்பர்ஸில் உயிரோடு இருக்கிறது 2 பேர் தான். ஒன்று இட்டாச்சி உச்சிகா, இன்னொன்று சாஸ்கே உச்சிகா. இந்த ஒரு டைம் படி பார்க்கும்போது இந்த பையன் முதுகில் எப்படி உச்சியா கிளானோட சிம்பிள் இருக்கலாம். இப்படி பார்க்கும்போது யாராவது 1-2 பேர் பொழைச்சி இருக்காங்களா, இல்லை இது வந்து ஒரு அனிமே மிஸ்டேக்காக பண்ணிட்டாங்களா அப்படின்றது வந்து தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்மிங் எபிசோட்ஸ்ல அதை பற்றின எந்த விதமான விஷயங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. 2 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. அதில் இட்டாச்சி இறந்ததுக்கு அப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு உச்சிகா கிளான் மெம்பர் தான் இருக்காரு. அது வந்து சாஸ்கே உச்சிகா தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு மேஜரான ஒரு அனிமே மிஸ்டேக்காக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாங்கால இந்த மாதிரியான ஷாட்ஸ்லாம் பார்த்ததே இல்லை. அடுத்து நம்ம நாலாவது பார்க்க போகிற மிஸ்டேக் என்னன்னா, மாங்கால இந்த ஒரு மேஜர் மிஸ்டேக்கை பண்ணியிருப்பாங்க. பெயின் வந்து பர்டிகுலராக ஒரு ஷார்ட்டில் வந்து அவரோட ஹெட்பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்கான சிம்பிள் வந்து அவரோட ஹெட்பேண்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக பெயின் வந்து ஒரு ரெயின் வில்லேஜை சேர்ந்தவர். ஸோ ரெயின் வில்லேஜை சேர்ந்தவங்களோட ஹெட்பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோடாக இருக்கும். அதில் வந்து ஒரு கீரல் வேற ஒன்று போட்டிருப்பாங்க. அது வந்து யஹிகோவோட பாடி தான். அது பார்க்கும்போதே தெரியுது, அந்த ஒரு பிக்சரை பார்க்கும்போதே தெரியுது யஹிகோவோட ஃபேஸ் தான் அது. யஹிகோவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வில்லேஜோட அந்த சிம்பிள் தான் போட்டிருப்பாரு ஹெட்பேண்டில். அப்படி பார்க்கும்போது பர்டிகுலராக இந்த ஒரு சின்ன இடத்துல மாங்கா ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஹெட்பேண்டில் லீஃப் வில்லேஜோட சிம்பிள் இருக்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை மாட்டிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இது வந்து ஒரு மேஜரான ஒரு மிஸ்டேக்னே சொல்லுவேன் மாங்கா பேஜஸில். அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது என்னன்னா, நருட்டோ ஷிப்புடன் 118th எபிசோடில் பர்டிகுலராக ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவோட 6வது படத்தோட போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய செவரில் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு எபிசோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரில் இந்த படம் ஓடிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு நருட்டோட படத்துக்கு வந்து நருட்டோ சீரீஸ்லேயே ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இது எப்படி என்ன இது புரியலை. இன்ஃபேக்ட் நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டர் கூட இல்லை அந்த லீஃப் வில்லேஜை பொறுத்த வரையும். பெயினை வந்து அவர் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் நருட்டோ வந்து லீஃப் வில்லேஜ்ல ஒரு முக்கியமான ஆளா பார்க்கப்படுவார். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு படத்தையாவது அங்க போட போறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொமோஷனலான ஒரு விஷயத்தை தான் அங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அனிமே டீம். அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற மிஸ்டேக் என்னன்னா, பெயினை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அதாவது கிளாசிக்கில் அவரை காட்டும்போது அவர் வந்து டார்க்காக தான் காட்டுவாங்க. அவரோட ஃபேஸ்லாம் காட்ட மாட்டாங்க. ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி அவரோட ஐயை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி கிளாசிக்கில் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஷிப்புடனுமே லைட்டாக அப்படி தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட ஃபேஸே ரிவீல் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது கிளாசிக்கில் காட்டும்போது அவரோட ரெனேகனோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டிசைன் அண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஷிப்புடன் அதை வந்து வேற மாதிரி மாற்றிருப்பாங்க. இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஷிப்புடனில் வந்து ஃபைனலைஸ் பண்ணி அதை மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே டிசைனை தான் ஹோல் ஷிப்புடனில் அப்படின்னு இருக்கிற வரையும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது மிஸ்டேக் என்னன்னா, நருட்டோ கிளாசிக்கில் பர்டிகுலர் ஒரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டில் அவங்களோட அப்பா மெனட்டோ நமிகாஸே அவருக்கு முன்னாடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஹோகாகேனா காஸ்டியூமாவே போட்டுட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவரை சுற்றி இருக்கிறவங்க கவனிக்கல, நருட்டோவுமே கவனிக்கல, அந்த மாதிரி அதை காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சு கம்மிங் எபிசோட்ஸ்க்கான ஈஸ்டராக அவங்க வச்சிருக்கலாம். பட் நல்லா இருந்தது. நீங்கள் இதை நிறைய பேர் கேட்கலாம், இதெல்லாம் ஏன்டா மிஸ்டேக்காக தெரிஞ்சு இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா நருட்டோ ஷிப்புடன்ல தான் நம்ம வந்து மினட்டோவை பார்த்திருப்போம். நருட்டோ கிளாசிக்லலாம் நமக்கு மினட்டோ யாருன்னே தெரியாது. 4th ஹோகாகேன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ரீஅனிமேஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்க மாட்டோம். லைக் ஃபர்ஸ்ட் ஹோகாகே செகண்ட் ஹோகாகே தான் வருவாங்க உரோச்சிமாரு பண்ணும்போது கூட. அப்படி பார்க்கும்போது ஒரு சீக்கிரட்டான ஒரு கேரக்டர், ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டரா தான் இவர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நருட்டோ ஷிப்புடன் பார்த்துட்டு இந்த மாதிரி கிளாசிக்ல இவர் அப்பேர் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியும் போது நமக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு விஷயமா இது வந்து தெரியப்படுது. அதனால தான் இதை இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நான் சாவிக் பென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.